Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. JNN Institute of Engineering Autonomous Chennai. Join CSC, ANTS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ப்ரொமோவுக்காக ஒரு கன் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி டைரக்டர் கேட்டிருந்தாரு. அடிச்சு ஒன்றும் இல்லாமல் பண்ணணுங்கிறப்ப பீஸ் ஆகணும்னா அந்த வெயிட்டேஜ் பண்ணுற அளவுக்கு உள்ள ரெஃபரன்ஸோடு தான் பண்ணணும். கன்னை தூக்கிப்பட்டு எப்பா இப்போதான்ப்பா கன் மாதிரி பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னாரு. ஆக்சுவலாக பனைமரம் வெட்டினோம்னா இப்போ நான் வெயிலபிள் 1.5 வருஷம் உள்ள வச்சுருவாங்க. அதுக்காக தென்னை மரத்தை வெட்டிட்டு கலர் பண்ணி அதில் பனைமட்டை வெட்டலாம். வில்லேஜஸில் நடக்கிற திருவிழாக்களில் பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை கடைகள் அதெல்லாம் தாண்டி பலகார கடைன்னு சொல்லுவாங்க. இந்த காரம் இதெல்லாம் அல்வாலாம் அந்த பீமகுஸ்டி அல்வா இதெல்லாம் வைப்பாங்க. இதெல்லாம் ஒரிஜினலாக பண்ணி அந்த கடையை செட் பண்ணோம். ரொம்ப ரிஸ்க்கு இருந்தது அதில். ஆக்சுவலி அந்த கோயிலுக்கு வந்து ஒரு 18 கரைன்னு ஒரு 18 ஊர்கள் சேர்ந்து பண்ணுறது, அவங்கள சமாளித்து பண்ணுறதே பெரிய விஷயமாயிடுச்சு. அதில் ஒரு 4-5 பேர் வந்துட்டு யாரை கேட்டு தேரை இழுத்து வெளியில் வச்சு இதில் வந்து வெளியில் பாம் பிளாஸ்ட் பண்ணுவாங்க. வெளியில் பாம் பிளாஸ்ட் அப்போ அந்த சார் எட்டி பார்க்குற ஒரு செட்டப் இருக்கும். பாம் பிளாஸ்ட் ஆகையில் வால் அதிலிருந்து அதில் மாட்டிருக்க இதெல்லாம் கொஞ்சம் விழுக்கணும். இது வந்து வழக்கமாக சிஜி தானே பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் அசால்ட்டாக இருந்தேன். ஆனால் எனக்கு அது ரியலாக பண்ணணும்னு திடீர்னு சொல்லிட்டாரு. ஐயோ, விக்ரம் சார்லேருந்து சேசூர்யா சார்லேருந்து கேமராமேன் ஈஸ்வர் சார், இது எல்லாருமே நான் முதற்கொண்டு எல்லாருமே ஃபீனிக்ஸாக தான் இருந்தோம். செத்து பொழைச்சோம். ஏன்னா அந்த சிங்கிள் ஷாட் வர வரைக்கும் 4 நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். திலீப் யாருன்னு சொல்றாங்க சார்? யார் சார் திலீப்? அவரு அதுதான் சஸ்பென்ஸ். படம் பார்த்தோம் சார், வீர தீர சூரன். என்ன சார் விளையாண்டு வச்சிருக்கீங்க? சிறப்பாக இருந்தது சார். எனக்கு வந்து ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டாக ஒரு படம் பார்க்கும்போது வந்துட்டு ஹைலைட்டு தான் நிறைய விஷயம் நோட் பண்ணேன் சார். அதை உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் என்ன மாதிரி வித்தியாசங்கள்லாம் அதில் காமிச்சிங்க அப்படின்னு. கண்டிப்பாக சார். ஸோ அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸு, அதை வந்து ஸ்வாகாக வருவார் விக்ரம் அவர்கள். ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டு பயங்கரமாக வருவார். ஏதோ ஒரு பையில் இருந்தால் பூஜை சாமான் இருக்க மாதிரி இருக்கும். அதை கொட்டுவாங்க, டக்குன்னு ஒரு கன்னை அசம்பிள் பண்ணி பட்டுன்னு அடிப்பார் சார். ஆமாம், இது வந்து ஸ்பாயில்ட் ஆகிடும். ஆனால் நான் சொல்கிறேன், எப்படி சார் அந்த கன்னு, அந்த மேக்கிங்கு, இல்லை அதுக்கான ரெஃபரன்ஸ் எப்படி அது கிடைச்சிது எங்களுக்கு கொஞ்சம். ஆக்சுவலாக சார் நம்ம ட்ரெய்லருக்கு ப்ரொமோவுக்காக ஒரு கன் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி டைரக்டர் கேட்டிருந்தாரு. பட் அது எங்கேயும் எதுலேயும் வராத கன்னாக இருக்கணுண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதுக்காக ஒரு டிசைன் பண்ணோம், சொந்தமாகவே பண்ணது. அது ஓன் டிசைன் தான். அது நானே உட்காந்து மேக் பண்ணேன். அது அதில் கொஞ்சம் எனக்கு இன்ட்ரெஸ்ட், அது மாதிரி பண்ணுவேன். கன் பண்ணிட்டோம், ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை இந்த சீனுக்காக இப்படியெல்லாம் இருக்கணும், டிஸ்மாண்டிங் பண்ணி ஒரு 4 இடத்துல இருந்து எடுக்கிறது அப்படி இப்படின்னுலாம் நிறைய கொஞ்சம் இது கேட்டிருந்தாரு. அந்த விஷயங்கள்லாம் பண்ணோம். பட் நல்லா வந்துருச்சு, ப்ரொமோவாக செம்ம இதாக வந்துருச்சு. அந்த கன்று பேசப்பட்டுச்சு. அப்போ சொன்னார், ஆனால் இந்த மாதிரி ப்ரொமோவுக்கு பண்ணியிருக்கோம், பட் இந்த கன்னை வந்து நம்ம படத்தில் யூஸ் பண்ணால் நல்லா இருக்குண்ணே, கன்று சூப்பராக வந்துருச்சு அப்படின்னு சொன்னார். குறிப்பாக அதுக்கு மெயின் காரணம் விக்ரம் சார் வந்திருந்தார். வந்தவொடனே இதான் சார் சீனை அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த கன்னை கொடுத்தோன்னே கன்னை தூக்கிப்பட்டு எப்பா இப்போதான்ப்பா கன் மாதிரி பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னாரு. கன் பிடிச்சி ஃபீல் அந்த வெயிட்டு, அந்த ஃபீலு, அதோட மெட்டலோட ஃபினிஷ், ரியல் மெட்டல் அந்த ஓல்டாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த இதெல்லாம் பார்த்துட்டு எப்பா இவங்க தான்ப்பா கன்னை வந்து கன் மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னாரு. ஓப்பனிங்கே ஒரு பெரிய பாராட்டு. எனக்கு அந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு பெரிய உந்துதலாக இருந்தது. அது ரொம்ப சரி, சாரே பாராட்டிட்டாரு அப்படின்னு ஒரு பெரிய இது இருந்தது. அப்புறம் அந்த கன்னை யூஸ் பண்ணிட்டோம். ஆனால் கன்னை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம படத்தில் அப்படின்னு சொன்னார். ஓகே பண்ணிக்கலாம், நம்ம சூப்பர், நல்லா இருக்குது, நல்லா வந்திருக்கு, எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது நான் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது அந்த கிளைமாக்ஸ் போர்ஷனில் எப்போ வரும்னு ஆர்வமாக கேட்டுக்கிட்டே இருந்தேன். அதுக்கு தான் நான் சீன் பண்ணிகிட்டு இருக்கேன், இன்னும் நான் முடிக்கலை. அதை வந்து சிறப்பாக பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தது. இடையில ஷூட்டப்பெல்லாம் எப்படி சீன் கிடச்சிச்சா அப்படின்னு பேசிகிட்டே இருப்போம். போயிட்டே இருக்கேன் கன்னுக்கு மேட்ரு வெயிட்டாக பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருந்துச்சு. ஓகேன்னு சொல்லி மேட்ரை பிடிச்சிட்டாரு. ஆனால் இது மாதிரி தான் விஷயம், அந்த கன் வருது. அது 4 days இருக்குது அந்த சீன் பண்ணுறதுக்கு முன்னாடி. 4 days ஆச்சு. இல்லை அந்த 4 daysக்கு முன்னாடி சொல்கிறாரு. ஆனால் பக்காவாக ஒரு மேட்ரு மாட்டிடுச்சு. ஆனால் என்னென்னா இதை யூஸ் பண்ண முடியாது, அந்த கன்னை இதை வேறு மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டாரு. ஐயோ வேறு மாதிரினா வேறு கன்று எப்படி பண்ணுறேன்னு சொல்லி கொஞ்சம்
கொஞ்சம் ஷாக் ஆச்சு எனக்கு. பட் அப்புறம் சொன்னார். அப்புறம் உட்காந்துட்டு ஸ்பாட்லேயே வந்து ஒர்க் பண்ணோம். ஒரு சின்ன மாடல் பண்ணி காமிச்சிட்டு ப்ளைனாக ஒரு ஃபோம் சீட்டு அந்த மாதிரி இதில் காமிச்சிட்டு இது மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் பண்ணலாமா அப்படின்றப்ப சூப்பராக இருக்குண்ணே இது பண்ணுங்கண்ணே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தது. ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு சைடு ஷூட் போயிட்டுருக்கோம், ஒரு சைடு இந்த இவர் விக்ரம் சாரோட அந்த வீடு அந்த கடை போர்ஷனுக்கு பின்பக்கத்தில் வச்சு ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகே. ஈஸ்வர் சார் வந்து எனக்கு என்னோடய ஒர்க்குக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தார். எங்கெல்லாம் நம்ம பேர் பெருசாக வருமோ அங்கெல்லாம் ஒர்க் பண்ண சொல்லி என்னை இது பண்ணிகிட்டே இருப்பார், துண்டிகிட்டே இருப்பார், ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இந்த கன்று பண்ணோன்னே ஷார்ட் பிரேக்லலாம் வருவார், தம் அடிக்க வருவார். என்ன கன்று எப்படி போயிட்டுருக்கு, சூப்பராக இருக்கா அப்படின்னு திடீர்னு பண்ணிகிட்டே இருக்கல ஒரு குரல் கேட்கும் பார்த்தா என்ன கன்று நல்லா வந்துகிட்டு இருக்கா நினச்ச மாதிரி வருதில்ல பாரு சார் வருது சார் ஒரு 2-3 டைம் வந்துட்டு ஒரு கொஞ்சம் லேட்டாக அவர் வந்து பார்த்துட்டு அப்படி யோசிச்சுட்டே இருந்தார். என்ன சார் யோசிக்கிறீங்கன்னு. இல்லை உங்களுக்கு இதுக்கான கரெக்டான டூல்ஸ் எல்லாம் இருந்தால் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னாரு. பண்ணலாம் சார். இல்லையே இந்த டைம் நம்ம எங்கே மதுரையில் வந்து ஒரு மேலூரில் வந்து உட்காந்துருக்கோம், என்ன பண்ணுறது, ஷார்ட் டைமில் நமக்கு வருதில்லை சார், பண்ணிடலாம் சார், நான் எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது சார், பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபைனலாக பண்ணி கொடுத்தேன். ரொம்ப ரொம்ப பாராட்டினார் இவர் நம்ம டைரக்டர். ஆனால் சூப்பராக வந்துருச்சுண்ணா, இது அப்படியே இவருக்கு விக்ரம் சாருக்கு சொல்லிடுங்க, என்ன பண்ணணும்னு சொல்லிடுங்க, செமையாக ஒர்க் அவுட் ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்புறம் அது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கார்பெண்டரி எடுத்துகிட்டு போகிற இந்த பூஜை சாமான் அது மாதிரி இப்போ மஞ்சப்பையில் என்ன மஞ்சப்பையில் அந்த மாதிரி தான் இருக்கும் அது. ஸோ ஏதோ ஆயுத பூஜை கும்பிட்டுட்டு கொண்டு அந்த மாதிரி ஒன்று இருக்கும், அதாவது இலப்புலியெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த பேட்டர்னில் ஏதோ சம்திங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே எல்லாம் ரெடி பண்ணியிருந்தோம். அப்புறம் அதை கன்னாக மாத்தையில் அப்படி ஒரு ஆக்ஷன் இருக்குது. ஆமாம், அது ஒன்று சொல்லி இப்படி தான் அருண் வரும் அப்படின்னேன். ஆனால் சூப்பராக இருக்குண்ணா, இது சார் பண்ணாமல் வேறு லெவல் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அப்புறம் சார் வரையில் நான் வேறு எங்கேயோ போயிருந்தேன், வேறு மேலே செட் பண்ண அது மாதிரி போயிருந்தப்போ அது பண்ணி காமிப்பா. நான் அசிஸ்டண்ட்டை கேட்டப்போ கொஞ்சம் ஏதோ பண்ணியிருக்காங்க. ஐயோ ஒன்று கூப்பிடுங்கடா, இது பயங்கரமாக பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்ப அதை செஞ்சு காமிக்க சொல்லி சாருக்கு எதுக்கு பண்ண எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. அவருக்கே லைட்டாக ஐயோ இந்த அரக்கன்கிட்ட போய் நம்ம பண்ணுறோமே அப்படின்னு என்ன நினைப்பாரோ அப்படின்னு கொஞ்சம் பயமாக இருந்தது. பண்ணுங்க நல்லா பண்ணுங்க அப்படின்னு, நீங்கள் பண்ணதை வச்சு தான் நான் பண்ணணும் அப்படின்னார். ரொம்ப 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 என்கரேஜ் பண்ணுவார், செம்மையாக பண்ணுவார். அதாவது அணுவா நீங்கள் ரசித்து செஞ்ச அந்த ஒரு கன்னை சிறப்பாக தியேட்டர் வரைக்கும் பயங்கரமாக கொண்டாடினாங்க. அது அவர் பண்ணுற ஸ்டைல்னு ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம பாதி பண்ணால் அவரோட ஆக்ஷன் அது வேற மாதிரி ஆயிரும். பயங்கரமாக இருந்தது. எனக்கே அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஓகே, நம்ம பண்ண கண்ணு இவ்வளோ பெரிய இதாகுமா அப்படின்னு யோசித்தேன். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. சார் தான் அதுக்கு முழுக்க காரணம். ஓகே, இந்த கன்னு ஒரு மேட்டராக இருந்துச்சுன்னா கிழங்குக்கு பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு சார். நீங்கள் கிழங்குனோட என்னப்பா கிழங்கு ஏதோ ஒன்று வெயிட்டாக சொல்லுவாங்க போல இருக்குன்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா ஒரு கன்னி வெடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன சார் சின்னதாக பார்ப்போம், அது அவ்வளோ பெருசாக சைஸ் வந்து இல்லை சார். இப்போ ஆட்களுக்கு வைக்கிறது வந்து அந்த ஒரு கால் வச்சு வெடிக்கிற அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஒரு டின் மாதிரி ஒரு காண்டா விளக்கு அந்த சைஸில் இருக்கும். பட் இது வந்து டேங்கர் தூக்குறது. இப்போ கார் வரும் அடித்து ஒன்றும் இல்லாமல் பண்ணணுங்கிறப்ப பீஸ் ஆகணும்னா அந்த வெயிட்டேஜ் பண்ணுற அளவுக்கு உள்ள ரெஃபரன்ஸோடு தான் பண்ணணும். அந்த கன்னி வெடியெல்லாம் ஆக்சுவலி ரெஃபரன்ஸ் எடுத்து தான் பண்ணோம். கன்னுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணி அது மாதிரி பண்ணாமல் வேறு மாதிரி பண்ணோம், புதுசாக இருக்கணுங்கிறதுக்காக. கன்னி வெடியில் நம்ம பெருசாக ஒன்றும், ஏன்னா மோஸ்ட்லி பார்த்துருக்க மாட்டாங்க. ஆமாம், யாருமே எல்லாம் புதுசாக இருந்துச்சு. ஆமாம், கன்னுன்னா நிறைய கன்று பார்த்துருப்பாங்க. ஸோ நம்ம புதுசாக கொடுக்கணுங்கிற தேவை இருந்தது. இப்போ கன்னிவெடியில் இது கன்னிவெடின்னு சொன்னாலே சின்னது பெருசு அப்படி தான் இருக்கும். அதில் ஒன்றும் பெருசாக நாங்கள் டிஃப்ரெண்ட் பண்ணணும்னு யோசிக்கல, ஏன்னா அது கன்னிவெடியாக தெரியணும். ஸோ அதில் எதுவும் பிரச்சனை ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை கொஞ்சம் டேங்கருக்கு பண்ணுற அளவில் மெஷர்மெண்ட்டில் பண்ணியிருந்தாங்க. அதுவும் செமையாக ஒர்க் அவுட் ஆச்சு. அது லாஸ்ட்டில் ரொம்ப நல்லா அதை வச்சு தான் முடிச்சார். ஆமாம், பயங்கரமாக கிளைமேக்ஸே அதுதான் அப்படின்னும் போது நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருந்தது. படம் பார்க்கும்போது நிறைய இருந்துச்சு சார். லைக் படம் ரிலீஸ் அப்போ சில கொஞ்சம் டிலே ஆச்சு இல்லை அந்த ப்ராசஸ். அப்போ க்ரூ மெம்பர்ஸ் கிட்ட நீங்கள் என்ன சார் பேசுனீங்க? ஏன்னா எல்லாருமே வருத்தத்தோடு இருந்திருப்பாங்க. டேரக்டர் சாருமே வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, வெயிட் பண்ண கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த டிலே உங்களுக்கு எவ்வளோ ஒரு வருத்தத்தை கொடுத்துச்சு? கண்டிப்பாக வருத்தமாக இருந்தது. எப்படி இருந்தேன்னா, ஆனால் இன்னொரு பெரிய நம்பிக்கை, எல்லாருடைய உழைப்பும் உண்மையாக ரொம்ப ஹானஸ்டியாக இருந்தது. அந்த உழைப்பு ரொம்ப உண்மையாக உழைச்சி ஒரு ஒர்க் பண்ணியிருந்தோம். அதுக்கான இது கிடைக்கும், பலன் கிடைக்கும், கண்டிப்பாக அது வெளியில் வருங்கிற பெரிய நம்பிக்கை இருந்தது. இருந்தாலும் ஒரு சின்ன தடங்கள் வந்து கொஞ்சம் வருத்தம் தான் எல்லாருக்குமே. இது அதில் பார்த்ததே அந்த ஒரு 15 மினிட்ஸ் ஒரு நான் ஸ்டாப் எப்படி சொல்ற சிங்கிள் ஷாட் மூவி. ஆமாம், அதில் வந்துட்டு நாங்கள் பார்த்தது வந்து இது செட்டா இல்லை உண்மையான லொக்கேஷனா கண்டே பிடிக்கும் படத்தில். அதுதான் எங்களுக்கு பெரிய ஒரு இதாக இருந்துச்சு. இது செட்டா இல்லை வந்து உண்மையான ஒர்க்கா
அப்படி இல்லாமல் அழகாக அப்படி ஒரு விஷயத்தை செஞ்சு வச்சுருந்தீங்க. அது எப்படி சார் அது செட்டாக அந்த ரிவர் வர மாதிரி இது? கண்டிப்பாக அந்த டவுட் உங்களுக்கு எல்லாருக்குமே வரும். என்னென்னா ஒரு வில்லனோட ஏரியா ஒரு இந்த மாதிரி நடக்கிற ஒரு சம்பவம் நடக்கிற இடத்த தேடி ரொம்ப யூனிக்காக தேடணும். ஒரு ஃபேக்ட்ரி அந்த மாதிரி ஏதோ ஒன்று தேடினப்போ ஒரு சுகர் ஃபேக்ட்ரி கிடச்சிது. சுகர் ஃபேக்ட்ரிலையும் ஃபேக்ட்ரியை நீங்கள் அவுட்லுக்காக காமிச்சிங்கன்னா எல்லாமே ஃபேக்ட்ரி தான். கூரை இருக்கும், வால் இருக்கும், அப்படி இருக்கும். இதில் எஸ்பெஷலி ஒரு அந்த வாட்டரை ஹீட்டாக வர வாட்டரை கூல் பண்ணி அனுப்புகிற ஒரு சின்ன டேங்க் செட்டப் ஒன்று இருக்கும். அது வித்தியாசமாக இருக்கும். அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் என்னென்னா அது ஒரு இடத்துல இருக்கும், ஃபேக்ட்ரி பில்டிங் ஒரு இடத்துல இருக்கும். ஓகே, வேறு இடத்துல இருக்கும். ஐ மீன் இது ஒரு 300 அடி தள்ளி இருக்கும். நீங்கள் இங்கே ஷாட் வச்சிங்கன்னா இது தெரியாது, இங்கே வச்சா அது தெரியாது. இப்போ இது ரெண்டையும் லிங்க் பண்ணி ஒரு செட்டு போட்டோம். இப்போ இவங்களை அடைச்சி வச்சிருக்க ஒரு இது இருக்குது, ஆஃபீஸ் ரூம் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக கை கட்டி போட்டு வச்சுருக்கேன், கட்டி வச்சிருக்கு. அது ஃபுல்லாக செட்டு. அந்த பைப் லைனு அங்கே ஒரு இது இருக்கும், ஜென்ரேட்டர் மாதிரி, பழைய ஜென்ரேட்டர், இந்த ஃப்ரிட்ஜு, கடந்து வர்ற ஃப்ரிட்ஜு, வண்டி, இந்த சீனுக்கான இதை வந்து அந்த ஜாகிரஃபியை ரெடி பண்ணோம். அப்புறம் அந்த 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 டவுனில் இறங்கணும். அது ஒரு அந்த காவா இருக்குது பார்த்தீங்களா, அந்த டனல் மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு 10 ஃபீட் அப்படி இருக்கும் அந்த ஹைட்டு. அதில் இறங்க முடியாதுங்கிறதுனால அதுக்கு அதில் ரியலாக ஒரு படி செட்டப்பு, பைப்பு இதெல்லாம் பண்ணியிருந்தோம். முதல் நாள் வந்திருந்தார் சார். இங்கே ஒரு படியில் இறங்கி அங்கே போய் ஒரு படியில் ஏறி எஸ்ஐ சார் தூக்கிட்டு மேலே ஏறணும். அப்போது அவர் வந்து பார்த்துட்டு, எப்பா அந்த படியில் நான் தூக்கிக்கிட்டு ஏறுறது கஷ்டமாக இருக்கும் இல்லையாப்பா, ஒரு வெயிட் லிஃப்ட் பண்ணி ஏறணும். ஏறிட்டு அந்த டைம் அந்த 15 மினிட்ஸ்க்குள்ளே இது எல்லாமே நடக்கணும். கன் ஷாட்டில் ஆரம்பித்து இங்கே ஆக்சிடெண்ட் வரையும் நடக்கணும். சிங்கிள் ஷாட்டில் வரணும். இது எல்லாமே பெரிய டிஸ்டன்ஸ். அது இங்கே சுற்றி வர்ற இடம். இதுக்குள்ளே ஏறுறதுக்கு டைமிங் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்புறம் மறுநாள் அந்த ஸ்டெப்பை நம்ம இன்னொரு சின்னதாக ஆக்கணும்னா ஒரு 4 ஸ்டெப் அதிகமாகும். இப்போ அந்த டேர்ன் பண்ணி வர்ற இடத்த தாண்டி போயிடும். ஸோ அந்த ஜாகிரஃபிக்குள்ளே, அந்த மெஷர்மெண்ட்டுக்குள்ளே அந்த படியை அவர் ஏறுற மாதிரி பண்ணணுங்கிறதுக்காக ஒரு படியை டபுளாக கட் பண்ணி மேலே கீழே வச்சு பண்ணியிருந்தேன். வந்து பார்த்துட்டு ரொம்ப அப்படி கைத்தட்டி கூப்பிட்டு ஆர்டர் எங்கன்னு கேட்டார். அங்கே என்னொன்று கூப்பிட்டு சூப்பர் அப்படின்னு காமிச்சார். அது மாதிரி ஒவ்வொரு செட்டையும் பாராட்டுவார். அந்த லொக்கேஷன் ஷூட் டைமில் பண்ணதை இல்லாமல் இவர் டப்பிங் பேசுகிறப்போ அந்த பார்த்துட்டு, எப்பா அந்த கடை அருமையாக போட்டிருந்தாருப்பா அப்படிம்பார், அந்த மளிகை கடை. அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் அந்தந்த எப்போ பார்க்குறாரோ அப்போல்லாம் நல்லா இருக்குன்னா யோசிக்காமல் பாராட்டுவார். அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது, ரொம்ப தெம்பாக இருந்தது நம்மளுக்கு. ரொம்ப அந்த விஷயத்தில் நான் அப்படி எதிர்பார்க்கல அவரை. சரி, இப்போ ஒரு இயக்குனர் கூட தொடர்ந்து பணிபுரியும் போது அவருடைய ஐடியாஸ்லாம் நமக்கு கிளியராக புரிய வரும். அவர் என்ன யோசிக்கிறாரு, நம்மளுடைய வேவ் லென்த்லாம் புரிஞ்சிடும். அவர் இதுதான் சொல்ல வராரு, அவருக்கு இது கொடுத்துட்டு அவர் வந்து திருப்தி ஆகிடுவார் அப்படின்றது புரிஞ்சிடும். தொடர்ந்து நிறைய படங்கள் நீங்கள் அவர் கூட 4வது படமாக நீங்கள் அவர் கூட இணைந்து பண்ணுறீங்க சார். அப்போ இவர் கதை சொல்லும் போது நரேஷன் வந்து, அண்ணன் நம்ம பண்ண போகிறது பார்ட் 2 தானே, ஃபஸ்ட்டு பார்ட் 1 அப்புறம் வரும், இந்த மாதிரி நரேஷனாக சொன்னாரா, இல்லை டேரெக்டாக கதைக்குள்ளே அப்படியே போய் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரா? இல்லை கண்டிப்பாக கதை சொன்னார். அதை சொல்லாமல் தான் வச்சுருந்தார். ஓகே, கொஞ்சம் அதை லேட்டாக சொல்லிக்கலான்னு இருந்திருப்பார் போல இருக்கு. கதையில் மிட்ல ஆரம்பிக்குது, திடீர்னு ஆரம்பிக்குது. இதோட பேக் ஸ்டோரி, இவங்க என்னவா இருந்தாங்க, அதெல்லாம் இல்லாமல் இருக்குமே, அது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டேன். நீங்கள் கேட்டீங்க? ஆமாம், அதுதானே பிளானு. இப்போது வழக்கமாக வந்து பார்ட் 2ங்கிறது முன்னாடி நடந்த கதையை வந்து பார்ட் 1 வைப்பாங்க. முன்னாடி நடந்த ஒன்றாவே வச்சுக்குவோமே அப்படிங்கிற மாதிரி பார்ட் 1ன்னு அதை வச்சு இதை பார்ட் 2 பண்ணலான்னு ஒரு ஐடியா புதுசாக இருக்குமே அப்படின்னு சொன்னாப்புல. ஓகே, ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருக்குமே கேமராமேன் எல்லாருமே அதை வரவேற்கிற மாதிரி இருந்தது. அண்ட் மதுரை ஃபுல்லாக நீங்கள் ரெக்கி நிறையா இடத்துக்கு போயிருப்பீங்க, பார்க்க போயிருப்பீங்க. அதில் நீங்கள் ஏதாவது லைக் மிஸ் பண்ண இடங்கள் ஏதாவது இருக்கா? ஏன்னா நாங்கள் வேறு ஒரு செட் பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறம் டியூ டு சம் ரெஸ்ட்ரிக்ஷன் தாங்க நாங்கள் யூஸ் பண்ண முடியல அந்த இடங்கள் அப்படின்னு ஏதாவது இருக்கா? அது மாதிரி இடம் இல்லை. பட் என்னென்னா அந்த எஸ்ஐ சூர்யா சாருக்கு அந்த கிழங்கு வைக்கிற மேட்டர் சொன்னீங்கல்ல, அது வந்து மதுரை ஃபுல்லாக தேடணும். ஆக்சுவலாக நம்ம கதை கேட்டுட்டு ரொம்ப ரிஸ்க்கான லொக்கேஷன் வந்து இதுதான். இது கிடைக்கிற இடத்துல நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா தான் இருந்தது. ஆக்சுவலாக இது திருத்தணி அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்னடா தமிழ் பார்டரில் இருந்துச்சுன்னா அந்த லாங்குவேஜ் அதெல்லாம் புதுசாக இருக்கும்னு தான் ஃபஸ்ட்டு கதை சொல்லியிருந்தார். பட் திருத்தணிலலாம் அந்த தேடி பார்த்தா அந்த லொக்கேஷன் மேஜராக வில்லன் வீடு, இந்த கரை, இதுதான் மேஜராக இருந்தது. இது எங்கே கிடைக்குதோ அங்கே போயிடலாங்கிற பிளான்லாம் தேடினோம். அப்போ சரி மதுரையில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஒர்க்கை ஆரம்பிச்சாச்சு. பட் அந்த மாதிரி இடம் கிடைக்கல. இதுக்காக நாங்கள் தென்காசி போயிட்டு அங்கே ஒரு கரையை நாங்கள் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி ஹைட் பண்ணி அந்த மாதிரி பண்ண வேண்டியதாகிடுச்சு. அதுலேயும் நம்ம கரை மட்டும்தான் பண்ண முடிஞ்சிடும். இதில் பனைமரங்கள் வேணும், ஒரு லொக்கேஷனாக ஒரு மார்க் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு சின்ன அடையாளமாக ஒரு சின்ன விஷயம் தேவைப்பட்டுச்சு.
ஆக்சுவலாக பனைமரம் வெட்டினோம்னா இப்போ நான் அவைலபிள் ஆமா பிரச்சனை 1.5 வருஷம் உள்ள வச்சுட்டாங்க. அதுக்காக தென்னை மரத்தை வெட்டிட்டு கலர் பண்ணி அதில் பனைமட்டையை அடிச்சு பனைமட்டை வெட்டலாம். சார் என்ன சார் பின்னாடி இருக்க ஒர்க் பண்ணிருக்கீங்களா? ஆமாம், அதில் பனைமட்டையை அடிச்சுட்டு கலர் பண்ணி வச்சுருந்தோம். அது 2-3 டைம்ஸ் அது பண்ணுற மாதிரி ஆச்சு. ஏன்னா ரெயின் அங்கே நம்ம எப்போ போனாலும் அங்கே தென்காசியில் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். அது சரி மழை ரெயின் வருது கண்டினியூஸாக ஒரு 4-5 நாள் வருதுக்குன்னு விட்டுட்டு வந்துட்டோம். திரும்ப போய் பார்த்தா அது பனைமரம்னு வெட்டிட்டு போயிட்டாங்க. தென்னை மரத்தையும் வெட்டிட்டு போயிட்டேன் பனைமரம். ஓகே, அவங்க பண்ண மிகப்பெரிய நல்ல காரியம். அவங்க வச்சுட்டு இது முளைச்ச மரம் நினச்சி அறுத்துட்டு போனாங்க இல்லையா, அது எங்களுக்கு மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக போச்சு. அதை பிடிங்கிட்டு அங்கேயே நடுறதுக்கு ஒரு வசதியாக போச்சு. அப்போ பிடிங்கிட்டு போகாமல் நம்ம அறுத்துக்கிட்டு போனாங்களேன்னு ஒரு சின்ன இது கிடச்சிச்சு. அதில் மார்க்கு மிஸ் பண்ணாமல் பண்ணிட்டோம். 2-3 டைம் அது பண்ண வேண்டியதாகிடுச்சு மழைனால. நேச்சுரல் டிசாஸ்டர், அது ஒன்றும் பண்ண முடியல. எப்போ போனாலும் மழை வந்துடுறாங்க. அண்ட் இன்னொன்று நாங்கள் பார்த்த வரைக்கும் அந்த திருவிழா செட்டப், அந்த பேக் ட்ராப் எல்லாமே அது பார்க்கும்போதே வந்துட்டு அந்த கூரை பின்னாடி தான் எல்லாம் ஒளிஞ்சிருப்பாங்க. முக்கியமான கதை அங்கே தான். ஸோ அந்த செட்டப் வரைக்குமே எங்களுக்கு டீட்டெயில்டிங்காக நீங்கள் நிறைய விஷயங்கள் மார்க் பண்ணி வச்சுருந்தீங்க சார். ஸோ அப்போ அதில் ஏதாவது கன்ஸ்டன்ஸ் இருந்துச்சா நீங்கள் ரியலாக பண்ணும்போது ஏதாச்சும், இல்லை வேறு ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணிங்களா? அப்படிலாம் எதுவும் இருக்கு? இல்லை, டிஃபிகல்ட்டி அப்படின்னா நாங்கள் வந்து அது நம்ம லொக்கேஷன் பார்க்கல பார்த்துட்டு இருக்கல ஒரு 3 months பேக் வந்து அது ஒரு இது திருவிழா நடந்தது. அந்த திருவிழாவை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டோம். பட் அதையே பண்ண முடியாது. நம்ம அதிலிருந்து நம்மளுக்கு தேவையானதை சில மாற்றங்களை செய்ய வேண்டியிருந்துச்சு. இப்போ திருவிழான்னு பண்ணிட்டீங்கன்னா ஒரு கடை இருந்தால் ஒரு 3 side வால் இருக்கும், அதில் தான் ஹேங் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு கடை நீங்கள் ரியலாக போனீங்கன்னா எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்த பிறகு மைண்ட் செட் ஆகுது. நிறைய கடைகள் பயங்கரமாக இருக்குன்னு யோசிக்க முடியும். பட் ஒரு கேமரா வைக்கையில் இந்த மாதிரி அடைச்சி வச்சுட்டோம்னா பின்னால் இருக்கிற எதுவுமே தெரியாது. ஸோ நம்ம சினிமாவுக்காகவும் சில விஷயங்களை நிறைய பண்ண வேண்டியிருந்தது. இன்னொன்று வழக்கமாக ஒன்று பண்ணுவாங்க இல்லையா, எதுக்கு பொம்மையை தொங்க விட்டு திருவிழா கடை அப்படின்னு பண்ணக்கூடாதுங்கிறத உறுதியாக இருந்தேன். ரியலாக இன்னொன்று நீங்கள் வில்லேஜஸில் நடக்கிற திருவிழாக்களில் பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை கடைகள் அதெல்லாம் தாண்டி பலகார கடைன்னு சொல்லுவாங்க. இந்த காரம் இதெல்லாம் அல்வாலாம், அந்த பீமகுஸ்டி அல்வா இதெல்லாம் வைப்பாங்க. இதெல்லாம் ஒரிஜினலாக பண்ணி அந்த கடையை செட் பண்ணோம். ரொம்ப ரிஸ்க்கு இருந்தது. அதில் எல்லாமே நம்ம பண்ண முடியாது. அதுக்கும் ஆட்களை பிடிச்சி அதை ஆர்டர் பண்ணி பெரிய ரிஸ்க் இருந்தது. அப்புறம் ஒரு தேர் ஒன்று பண்ணியிருந்தோம். ஃப்ரண்ட் எலிவேஷன் மட்டும்தான் பண்ணியிருந்தேன். ஒரு இங்கேருந்து பார்க்கல, கோவிலேருந்து பார்க்குறப்போ நம்ம தேர் மெயின் ஸ்டேஜ்லேருந்து தேர் நிற்கும். அந்த தேர் ஒரு ஆஃப் ரவுண்ட் மட்டும் பண்ணி வச்சுருந்தேன். அங்கேருந்து அது ஆக்சுவலி அந்த கோயிலுக்கு வந்து ஒரு 18 கரைன்னு ஒரு 18 ஊர்கள் சேர்ந்து பண்ணுறது, அவங்கள சமாளித்து பண்ணுறதே பெரிய விஷயமாயிருச்சு. அதில் ஒரு 4-5 பேர் வந்துட்டு யாரை கேட்டு தேரை இழுத்து வெளியில் வச்சு அப்படின்னு பயங்கரமாக பண்ணிட்டோம். ஏன் நீ முன்னாடி மட்டும் பார்க்காதையா, பின்னாடி வந்து பாருயான்னு சொல்லிட்டு அந்த ஆஃப் செட்டு போட்டுக்கணும். அப்படியா, ஐயோ நான் தேர் நினச்சேன், அதான் நான் தேரை இழுக்கக்கூடாதே அப்படின்னாரு. அதனால தாங்க இப்படி பண்ணியிருக்கோன்னு சொல்லி அது மாதிரி நிறைய பொதுமக்கள் ஸ்பாட்ல பார்த்து ஆச்சரியப்படுவாங்கல்ல, அதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு நம்பிக்கை, பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். பெரிய ப்ளஸ். ஓகே, அவங்களுக்கு அதை நம்பிடுறாங்க, அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து என்னப்பா நாங்கள் போட்ட திருவிழாவோட நீங்கள் ரொம்ப பெருசாக பண்ணியிருக்கீங்களே அப்படின்னலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. அங்கே ரிசல்ட் கிடைச்சிருச்சு நம்ம. ஆமாம், ஏன்னா ஆடியன்ஸ் பார்த்து ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னீஷியன்ஸே வந்து எடிட் போகிற இடத்துல பார்க்குறவங்க எப்படி திருவிழாவில் எப்படி விக்ரம் சாரை வச்சு உள்ள எப்படி ஷூட் பண்ணாங்கன்னு தெரியலையே அப்படின்னலாம் பேசியிருக்காங்க. இந்த தகவல்லாம் வர்றப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே, நம்ம ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு, பெரிய மேட்டர் அச்சீவ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா. அதுக்கு பயங்கரமான சப்போர்ட் வந்து ப்ரொடக்ஷனில் பண்ணாங்க. டைரக்டர் கேட்குற எதுவாக இருந்தாலும் செஞ்சுருங்க, அது காம்ப்ரமைஸ் ஆகலை. டைரக்டர் இப்படி தான். ஏன்னா நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 4 ஃபிலிம் 4th ஃபிலிம் பண்ணுறீங்க, அவரோட டேஸ்ட் உங்களுக்கு புரியும். அதனால் டைரக்டர் என்ன கேட்குறாரோ அதை நீங்கள் செஞ்சுருங்க, ப்ரொடக்ஷன் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப நல்லா கேட்குறத கொடுத்துருவாங்க. இன்னொன்று சொல்லுவாங்கள்ல, இப்போ மேக்ஸிமம் படமே வந்து நைட் டைமில் தான் போயிட்டுருக்கு. அப்போ வந்து சரி ஓகே, இப்போ நைட் டைமில் இருக்கனால சில விஷயங்கள்லாம் டீட்டெயிலாக பார்க்க மாட்டாங்க, மக்களுமே அவ்வளோ தெரியாமல் அவ்வளோ எப்படி சொல்கிறது மைக்ரோ பாயிண்ட்டாக பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வச்சு ஒப்பேத்தி இதெல்லாம் அவ்வளோ தெரியாதுப்பா, ஃப்ரேமில் அவ்வளோ இதாக சும்மா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஏதாவது பண்ண ஒப்பேத்துறீங்களா ஏதாச்சும்? இல்லை, அப்படி பண்ணல. அப்படி எதுவுமே பண்ணல. ப்ரொடியூசரே எல்லாம் என்னோட எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது ஆமாம், எனிவே நம்ம அந்த ஒர்க்கை அதுக்கான டைமிங்கை அந்த எஃபோர்ட்டை நம்ம போட போகிறோம். அதில் உள்ள மெட்டீரியல் மட்டும்தான் சேஞ்ச். அது ஒரு சின்ன எக்ஸ்பென்ஸ் தான் ஆட் ஆக போகுது. அதுக்காக தப்பாக பண்ணி அது நிறைய படத்தில் நான் பார்த்துருக்கேன். டம்மியாக ஒரு ஆரோ பண்ணுவாங்க. ஆரோ பண்ணி அப்படி அந்த பாயிண்ட் பண்ணுறப்போ கேமரா ஃப்ரண்ட்டில் இருக்கும். அது பிசுறாக வந்து இதில் பண்ணது, ஃபைபரில் பண்ணதுன்னு தெரியும். அவ்வளோ உழைச்சிருப்பாங்க, அவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க. ஒரு சின்ன விஷயம் அதில் மிஸ் ஆகிருக்கும். அது மாதிரி எனக்கு நான் நிறைய விஷயங்களில் பார்த்த இது இருந்துச்சு. நம்ம இல்லாதப்போ இல்லை யதார்த்தமாக வந்து இங்கே வேணாம் இங்கே வச்சுக்கலான்னு அப்படி மாறுறப்போ அங்கே நம்ம
சரியாக பண்ணாத இடத்துல வச்சுருவாங்க இல்லையா, பண்ணால் சரியாக பண்ணணும், இல்லைனா அது அது இல்லாமல் இருக்கட்டும் அப்படிங்கிறதுல நான் எப்போவுமே உறுதியாக இருப்பேன். பாலசார் இதில் பரதேசிலேருந்து அது எப்போவுமே அதில் நான் அந்த தப்பு பண்ண மாட்டேன். இன்னொன்று, அந்த மேரேஜ் முடிஞ்சோடனே இந்த கார் சீக்வன்ஸ் வரும். ஒரு விண்டேஜ் கார் அப்படியே எடுத்து வந்து ஒரு ட்ரிஃப்ட் அடிப்பார், நீங்கள் அடிச்சு கார் ஓப்பன் பண்ணுவார், டோர் ஓப்பன் பண்ணுவார். எப்படி சார் அது அந்த கார் மாடல் தான் வேணும்னா யாருடைய ரெஃபரன்ஸ் சொன்னாங்க சார், நீங்களா இல்லை டைரக்டர் கேமராமேன் நாங்கள் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணதான். டைரக்டர் கேட்பாரு, இது பெட்டராக இருக்குமா, இந்த பேட்டர்ன் நல்லா இருக்குமாங்கிறப்போ அது வந்து கொஞ்சம் ஹீரோயிசத்தோடு இருக்கணும், விண்டேஜாக இருந்தாலும் கொஞ்சம் அப்போ உள்ள இப்போ இருக்கிற வண்டி மாதிரி இப்போ யமஹா பெருசாக இருக்கும் அந்த டைமில். அந்த மாதிரி அந்த டைமில் என்ன காரில் என்ன இருக்குன்னு பார்த்தா விண்டேஜில் ஹாலிவுட் டைப்பில் இருக்கும். அந்த நம்ம கண்டசாவுக்கு இப்போவும் ஒரு மரியாதை இருக்குது, அந்த லுக்கு நல்ல லுக் அது. ஆமாம், அது டிஃப்ரெண்ட்ஸ், சம்திங் டிஃப்ரெண்ட் அது. இன்னொன்று அந்த டேர்னுக்கெல்லாம் பின்னாடி ஹைட்டாக அப்படிலாம் இல்லாமல் இது ஒரு பேட்டர்ன் இருக்கும், அது ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு அது. அண்ட் இன்னொன்று சார், இப்போ கடை வீடு அண்ட் அதுக்கப்புறம் வந்து பெரியவர் வீடு இதெல்லாமே செட்டு தான். அண்ட் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க வீடுமே செட்டா சார்? அது உண்மையான வீடா சார்? அது செட்டு, அது செட்டு தான். அது நம்மளுக்கு ஃபுல்லாக போட வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷன் அந்த இந்த சைடு தெரிகிற இந்த வியூ தெரிகிற மட்டும் பண்ணிட்டோம். இதுதான் இப்போ விக்ரம் சார் இருக்கிற வீடு தான் ஒரு காம்பவுண்டடாக ஒரு பாரம்பரிய வீடாக வச்சுருந்தாங்க. இதில் வந்து அழகாக பண்ணிக்கிறோம் அப்படி இப்படின்லாம் கெஞ்சிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காம்பவுண்டை உடைச்சோம். கடை தெரியாது, காம்பவுண்டை உடைச்சோன்னா ஆப்போசிட்டில் எம்டியாக இருக்கேன்னு அங்கே ஒரு பண்ணோம். இது பார்த்து பண்ணியிருக்கோம். பின்னாடி என்னப்பா இதை உடைச்சிட்டிங்கண்ணே, இதோட சூப்பராக உங்களுக்கு கட்டி தந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா பின்னாடி சேவத்தை உடச்சிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு வாசல் வச்சு பின்னாடி அந்த மாட்டுத்துள்ளம்லாம் ரெடி பண்ணது. இந்த சீனுக்காக நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் எதுவுமே செட்டாக தெரியாது, அந்த தெரியக்கூடாது இவங்களுக்கு, இந்த டைரக்டர்கள்லாம். எப்படி சார்? எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு காலி கிரவுண்டு கொடுத்தாலும் சரி ஏதாவது ஒன்று மேக் பண்ணுவீங்க போல. கண்டிப்பாக பண்ணுவோம், கண்டிப்பாக முடியும். அதை இந்த மாதிரி டேரக்டர்கிட்டே நான் ட்ரெயின் அப் ஆகிட்டேன். வேறு ஏதாவது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நாங்கள் இந்த விஷயத்துக்கு நாங்கள் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்கோம், அது நீங்கள் நோட்டீஸே பண்ணிருக்க மாட்டீங்க அப்படின்னு தான் இருக்கா சார்? இவங்களை கட்டி வச்சிருப்போம் இல்லையா அந்த ஃபேக்ட்ரி உள்ள, அது செட்டு, ஃபுல் செட்டு. அது அந்த பழைய பில்டிங் மாதிரியே இருக்கும், அவங்க விட்டு போன பில்டிங் மாதிரியே இருக்கும். இதில் வந்து வெளியில் பாம் பிளாஸ்ட் பண்ணுவாங்க. வெளியில் பாம் பிளாஸ்ட் அப்போ அந்த சார் எட்டி பார்க்குற ஒரு செட்டப் இருக்கும். பாம் பிளாஸ்ட் ஆகையில் இங்கே வந்து இந்த வால் அதிரணும், வால் அதிர்ந்து அதில் மாட்டிருக்க இதெல்லாம் கொஞ்சம் விழுக்கணும். இது வந்து வழக்கமாக சிஜி தானே பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் அசால்ட்டாக இருந்தேன். ஆனால் எனக்கு அது ரியலாக பண்ணணும்னு திடீர்னு சொல்லிட்டாரு. ஐயோ வாழை எப்படி அப்படின்னு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இதே நம்மளோட வேலையை கேட்குறவங்களை வச்சு தான் நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு சொல்லி இது பண்ண முடியும். நம்மக்கிட்ட வாங்குறாங்க. ஒரு டைரக்டர் எனக்கு இப்படி தான் வேணும்னா ஆக்சுவலி நம்மளுக்கு ஐடியா இல்லைன்னா கூட அதை யோசிப்போம், அதை செஞ்சு பார்த்தா என்ன அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக அதை செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சின்னதாக மினியேச்சர் பண்ணிவிட்டு ஒரு பெயிண்ட் பண்ணிவிட்டு அதை இது பண்ணி அதை ஷேக் பண்ணி இது பண்ணோம். அந்த வைப்ரேட்டில் விழுந்துச்சு. ஓகே இது சூப்பராக இருக்குது, இது போயிடலாம் அப்படின்னப்போ இது சூப்பராக இருக்கும், ஒரு சின்ன போர்டு தான் 4 நாள் அவ்வளோ பெரிய வாழை அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தோம். இந்த வாளுக்கும் கனெக்ஷன் எல்லாமே இருக்கும். இந்த அதிர்வு வால் மட்டும் இது ரெண்டும் ஜாயின் பண்ணாமல் இருக்கும். விண்டோ இருந்தால் கூட அந்த ஏரியல் டைப்பில் அட்ஜஸ்ட் ஆகும். இதில் உள்வால்லேருந்து ஒரு ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுவும் சிங்கிள் ஷாட் இல்லையா, இங்கே ஒரு 20 அடி ஏணி போட்டு மேலே ஓடு விழுந்து சார் மேலெல்லாம் விழுகாமல் கீழே விழுகணும். அதை ஒருத்தன் போட்டுட்டு இருப்பான். அதை போட்டு முடிச்சுட்டு கேமரா வெளியில் வர்றதுக்குள்ளே இறங்கி இந்த ஏணியை தூக்கிட்டு ஓடிடணும். இந்த ட்ரெயினை ஒருத்தன் இழுத்து அங்கே வச்சுருப்பான். அதை ஒருத்தன் அந்த மெட்டல் ட்ரஃபை வந்து டெம்பர் இழுத்து விட்டுட்டு அவனும் ஓடிடணும். திரும்பி வர்றதுக்குள்ள பயங்கரமாக இருக்கும். அதில் மாஸ்டர் ஃபீனிக்ஸ் பிரபு வந்து செமையாக ஒர்க் பண்ணார், செம்ம கம்போஸ் பண்ணியிருக்காரு, செம்ம கம்போஸ். அப்புறம் விவேக்னு சொல்லிட்டு ஸ்டெடிகம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். பேக்லேயே வரணும், அவர் வர்றதுக்கு ஒரு ஸ்டெப்பு, அது போனதுக்கப்புறம் அது ஸ்டெப்பு அதுக்கு வச்ச மாதிரி இருக்கக்கூடாது. அதில் நிறைய ஒர்க் பண்ணியிருப்போம். சின்னதாக நிறைய ஒர்க் இருக்கும். அந்த டேங்கரு, அந்த டேங்க் மேலே விழுந்து உடைக்கிறது எல்லாமே பயங்கரமாக இருக்கும். ஃபீனிக்ஸ் மாஸ்டர் இது விகடன் இதுலேயே சொல்லியிருந்தாங்க, ஃபீனிக்ஸ் மாஸ்டர் வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அதில் எல்லாமே விக்ரம் சார்லேருந்து சூர்யா சார்லேருந்து டைரக்டரு சூர்யா சார், இவர் நம்ம கேமராமேன் ஈஸ்வர் சார், இது எல்லாருமே நான் முதற்கொண்டு எல்லாருமே ஃபீனிக்ஸாக தான் இருந்தோம். செத்து பொழைச்சோம். ஏன்னா அந்த சிங்கிள் ஷாட் வர வரைக்கும் 4 நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கேயாவது மிஸ் ஆனால் திரும்ப மறுபடியும் முதல்ல இருந்து அப்படி இருந்தது. அப்போ எவ்வளோ டேக் போயிருக்கும் சார் இது பண்ணுறதுக்கு? இந்த டேக் ஒரு டேக் நிறைய போச்சு. ஆர்டிஸ்ட் இல்லாமல் ஒரு 4-5 நாள் பண்ணியிருந்தோம். ஆர்டிஸ்ட் ரிகர்சலே பண்ணோம். ஏன்னா பெரிய போர்ஷன் அது
அங்கேருந்து ஒரு துப்பாக்கி எடுத்துகிட்டு வர வண்டிலேருந்து ஆரம்பித்து இங்கே வந்து காரை அடித்து இப்போ வண்டி இவரை தூக்கி வண்டியில் போட்டு இன்னொரு வண்டி போகிற வரைக்குமான செட்டப் எல்லாருக்குமே அந்த பாம் பார்ட்டிலேருந்து ஃபைட்டர்லேருந்து எல்லாருமே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அதில் பயங்கரமாக ஒர்க் பண்ணிச்சு. ரொம்ப சந்தோஷம் அது அப்படி பண்ணிட்டோமே. சிறப்பு சார். இப்போ அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மக்கள் அதை வந்து ரசித்து கொண்டாடுறாங்க இல்லையா, ஒரு விஷயத்தையும் சிறப்பாக இருக்கே சூப்பராக இருக்கே அப்படின்னு அந்த கொண்டாடுற அந்த ஆரவர மொமெண்ட்லாம் நீங்கள் அதை விட்னஸ் பண்ணும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? போட்ட உழைப்புக்கு எல்லாமே இங்கே தானே நம்ம அதோட முதல்ல திருப்தி இங்கே தானே கிடைக்கும். நம்ம இப்போ நீங்களா இருக்கட்டும், நீங்கள் வந்து நீங்கள் இப்போ நல்லா பண்ணிருக்கீங்க சார் சொன்னீங்கன்னா ஓகே தேங்க்ஸ் அப்படி தான் சொல்ல முடியும். ஒரு ரசிகனாக வந்து ஒரு ஆடியன்ஸாக பார்க்கையில் தான் அவங்கள உண்மையாக ரீச் பண்ணியிருக்கு. அவனுக்கு எந்த இதுவும் கிடையாது, நம்மளை நீங்கள் நல்லா இருக்கு சார் நீங்கள் சூப்பராக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறதுக்கு எந்த இதுவும் கிடையாது. அவனுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் சொல்லுவான். ஸோ அங்கே தான் ரிசல்ட்டை நம்ம பார்க்க முடியும். அது உண்மையான ரிசல்ட் வரையில தான் அதோட முழு சந்தோஷத்தை அடைய முடியும். நிறைய தமிழ் சினிமாவில் இனிமேல் வந்துட்டு உங்களை தான் கேட்பாங்க போல, எப்பா அந்த கன்னு மேட்ரை மட்டும் விட்டுறாதீங்க அவர் கூப்பிடுங்கப்பா. இல்லை ஆக்சுவலாக விக்ரம் சார் கேட்டிருந்தாரு, எப்பா கடைசி அந்த கன்னை எனக்கு கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆல்ரெடி போட்டாங்க, அட்மிஷன் போட்டாங்க. ஆமாம் அது போட்டாச்சு, அது புக் பண்ணியாச்சு. சாரி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு. பார்ட் 1க்கு அந்த கதை லீட்லாம் சொன்னாரா சார்? இல்லை அது சொல்லலை. இல்லை சொன்னாலும் நீங்கள் சொல்ல மாட்டீங்க தானே? இல்லை அப்படி இல்லை, இருக்கு வெயிட்டா இருக்கு வெயிட்டா. திலீப் யாருன்னு சொல்றாங்க சார்? யார் சார் திலீப் அவரு? அதுதான் சஸ்பென்ஸ். சஸ்பென்ஸா? சரி எப்படியா சொல்லி ஆக்சுவலா அந்த கேரக்டரை காமிச்சு பண்ணலான்னு தான் போனது. பட் பார்ட் 1ல அதை ஒரு வெயிட்டான கேரக்டரா உருவெடுக்கையில் அது ரொம்ப நல்லா இருக்கும். சஸ்பென்ஸ்ல வச்சிடலாம், யாருன்னு காமிக்காம வச்சிட்டோம்னா அது ஓகே. இன்னொன்று சார், ஒரு பஸ்லயே ஒரு சாங் வந்திருக்கும், ஐலா சாங் வந்திருக்கும், அது படத்துல மிஸ் ஆயிருக்கும், வரல. ப்ரோமோவுக்காக பண்ணதான் அது. அதுவும் நீங்க தான் சார் பண்ணிருப்பீங்க? ஆமா எல்லாமே தான் பண்ணோம். அந்த இது ஒரு 8 ஹவர்ஸ்ல நாங்க ஷெரீப் சார் கிட்ட பேசும்போது சொன்னாரு, அவர் வந்து 8 ஹவர்ல எடுத்துட்டோம். ஆமா பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா அங்கேயும் நம்ம பண்ண முடியாது, எங்கப்பா பண்றது அந்த பஸ்ஸுக்குள்ளே கம்போஸ் பண்ணிடலாம்னு சொல்லி பஸ்ஸுக்குள்ளே எடுத்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சார். அந்த மொமெண்ட் எப்படி? அது பிளான் லாஸ்ட் மினிட் பிளான்? அது லாஸ்ட் மினிட் பிளான். அந்த ஒரு நாள் தான் பண்ண முடியும். நீங்க அன்னைக்கு மிஸ் பண்ணா அந்த ப்ரோமோ பண்ணவே முடியாது. ஆர்டிஸ்ட் டேட்டு, மற்ற விஷயங்கள், ரிலீஸ் டேட்டு, நம்ம சென்சார் அனுப்பணும், இது இவ்வளோ விஷயம் இருந்தது. அப்போது அந்த ஒரு நாள் மிஸ் பண்ணோம்னா அது பண்ணிருக்கோம். இல்லை உங்கள் லாஸ்ட் மினிட்ல தான் வரும். ஆக்சுவலாக என்னென்னா மாஸ்டர் வந்து நம்ம பண்ணையார் மத்மில்ல ஒரு காரில் சேஸ் பண்ணி அந்த ஒரு சாங் ஒன்று வச்சுருப்பான் பண்ணையார் காரில். அதுக்கப்புறம் கரெக்டாக அவர் எஸ்வி அருண் படத்தில் ஒரு பஸ்ஸில் வந்து அவர் பண்ணியிருக்காரு. சென்டிமெண்டலாக ஆரம்பிச்சு. ஆமாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஒரே ஒரு காருக்குள்ள பெரிய விஷயம் அது பண்ணுறது. நிறைய விஷயங்கள், நிறைய பாராட்டுகள் வந்துட்டு இருக்கு சார். உங்கள் ஒர்க்கை வந்து அப்படியே கரெக்டாக மைன்யூட்டாக வாட்ச் பண்ணி நிறைய பேர் பாராட்டுகள் தெரியும். என்னென்னா அதை நம்ம சொல்கிறத விட பார்க்குறவங்க சொல்கிறது சிறப்பாக இருக்கணும்னு தான். அதை பற்றி எதுவுமே இல்லை. உங்களை மாதிரி சேனல்ஸ் அவங்க நீங்கள் சொன்னீங்கன்னா சந்தோஷமாக இருக்கு. நானே சொல்லிக்கிறதுல என்ன சந்தோஷங்கிறது தான் விஷயம். படம் பார்த்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். JNN Institute of Engineering Autonomous, Chennai. Join CSE, ANTS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.